வணக்கம் நண்பர்களே. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? நம்மளும் இந்த ஒரு வாரமாக பார்த்துட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இன்னைக்கு 3 பேரும் ஒன்றா போராட்டம். தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சரி, இப்போ போராட்டம் பண்ணுறாங்க, எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க? சரி, அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடியதா அப்படின்னு பார்த்தா ஒரு சில கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். அதாவது இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், இந்த மாதிரி கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நிதி நிலைமையும் கிடையாது, அது நிறைவேற்றக்கூடிய சாத்தியமே கிடையாது. ஏன்னா அது நிறைவேற்றனா தமிழ்நாட்டுக்கு அதுக்கு மட்டுமே தனியாக 1 லட்சம் கோடி வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு நிதி இருக்கா, அந்த அளவுக்கு வருமானமாக இருக்கான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் நம்ம முதலமைச்சர் பெருமை மட்டும் பீத்திக்கிறாரு. 16%, இந்தியாவிலேயே 16% ஜிடிபி நம்ம தான், இந்தியாவிலேயே மிகப்பெரிய வளர்ந்த மாநிலம் நம்ம தான் அப்படின்னு. இந்தியாவது டிராபேக்கும் இருக்கு. பின்னாடி பார்த்தா ஸ்ரீலங்காவை விட அதிக கடன் வாங்கி வச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கி அதிக வட்டி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். ஸ்ரீலங்கா வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடியோ 7 லட்சம் கோடியோ கடன் வாங்கி, நம்ம இந்திய மதிப்புக்கு கடன் வாங்கி டிவால் ஆகிட்டாங்க. அவங்களால திருப்பி கட்ட முடியல. இதுக்கும் அவங்க ஒரு தனி நாடு, அவங்களால கட்ட முடியல, டிவால் ஆகிட்டாங்க. நம்ம 10 லட்சம் கோடியை நெருங்கிட்டு இருக்கோம். அநேகமே இவங்க எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இனி ஒரு 1 லட்சம் கோடியை, இனி அந்த 100 நாளுக்குள்ள இனி ஒரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஜிடிபி எல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா கடன் வாங்குறதுக்கு தான். இவ்வளோ இருக்கு, எங்களுக்கு கடன் கொடுங்க, எங்களால் கட்ட முடியும்னு. நம்ம கிட்ட மக்கள் கிட்ட வாங்கக்கூடிய வரி பணங்கள் அத்தனையும் இவங்க வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்காங்க, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம. இவங்க கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு இன்னைக்கு குத்துதே குடையுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குத்துலிங்க குடையிலிங்க. நீங்க அதாவது இப்போ போராட்டம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் 10 கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. அதுல பிரதானமான 2 கோரிக்கைகளை பார்த்தோம்னா, ஒன்று சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்னன்னா, டிட் எழுதி இன்னைக்கு வரைக்கும் போஸ்டிங் கிடைக்காத ஆசிரியர்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு 12 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள், இங்க கவர்மெண்ட்டை எங்களை வச்சு மேனேஜ் பண்ணுங்க, பிரைவேட் கிட்ட கொடுக்காதீங்க, நாங்கள் பிரைவேட் கிட்ட வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படிங்கிறது அவங்களோட போராட்டம். இன்னொரு சைடு நர்ஸோட போராட்டம் என்னன்னா, அதே தான், டெம்பரவரி நர்சஸ் எல்லாத்தையும் இமீடியட்டாக பர்மனன்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு, சாத்தியம் இல்லாத கூறுகள் கிடையாது, சாத்தியம் இருக்கு. ஆனால் இவங்க நிறைவேற்றுறதுக்கு எதுக்கு தயங்குறாங்கன்னு தெரில. இவங்க நிறைவேற்ற போகிறதும் கிடையாது. கடைசி வரைக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவங்க அப்பா பேரையும், இப்போ இவர் பேர்லேயே ஒரு பார்க் வேற ஓப்பன் பண்ணியிருக்காரு, திறந்து அதில் வேற வாக்கிங் போனார் இன்னைக்கு. அதனால் இவங்க இவங்களுடைய பெயர் மக்கள் மத்தியில் எப்படி அதாவது இன்னைக்கு அவங்க யோசிக்கிறீங்க, 50 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க எதிர்காலத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், எங்கள் கட்சி தான், எங்கள் குடும்பம் தான் தமிழ்நாட்டையே ஆண்டுச்சு, தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டுறது எங்கள் குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் 50 வருஷம் கழிச்சு வந்தாச்சுன்னா யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கலைஞர் 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 பேருந்து நிலையம், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் நூலகம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாத்து பேர்லேயும் எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. இனி உதயநிதி பேரில் தான் ஓப்பன் பண்ணல, அதுவும் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க, ஆட்சி முடிகிற நேரத்தில் ஓப்பன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு கடங்கார மாநிலமா மாத்திட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா கொண்டு தலைகீழா திருப்பிடுவாங்க, தமிழ்நாட்டை அப்படி மாத்திடுவாங்க இப்படி மாத்திடுவாங்கன்னு நினைச்சோம். வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் தலைக்கு 1.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 2 லட்சம் கோடி கடன் இருக்குது, இந்த அளவுக்கு கடன்காரன் ஆக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு இதெல்லாம் பேசினாங்க, வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பழைய கவர்மெண்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டுட்டு போனது 4 லட்சம் கோடி கடன். இன்னைக்கு நம்மளுடைய கடன் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் சொச்சம் போயிருச்சு. வெறும் 4.5 ஆண்டுல அவங்க வாங்கின கடனை வெறும் 4.5 ஆண்டுல இவங்க வாங்கி வச்சிருக்காங்க.
தமிழ்நாட்டையே டிவாலாக்கிட்டாங்க. நீ தமிழ்நாடு எப்படி வந்து இது பண்ணாலும் முன்னேற முடியாது. இதுக்கும் இவங்க வந்ததுக்கு அப்புறம் எதை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ எல்லாமே பண்ணிட்டாங்க. பால் விலை ஏற்ற மாட்டோம்னாங்க, ஏத்திட்டாங்க. மின்சார விலை ஏற்ற மாட்டோம்னா ஏத்திட்டாங்க. பேருந்து கட்டணம் ஏற்ற மாட்டோம்னாங்க, ஏத்திட்டாங்க. எதை ஏற்ற மாட்டோம், எதை பண்ண மாட்டோம்னு சொல்லி வந்தாங்களோ எல்லாமே ஏத்திட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம், இது பத்தாம அந்த ஸ்கீம் வேற மறந்துட்டனுங்களே. சரி, ஓகே. சம வேலைக்கு சம ஊதியம், இந்த மாதிரி நிறைய கொடுத்து கொண்டு வந்தாங்க. எல்லாம் கொண்டு வந்துட்டு எதையுமே இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. ஆனா 90% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம். இந்த சென்னையில மழை வெள்ளத்துக்காக அமைச்சாங்களே 4000 கோடியை போட்டு 70%, 80%, 90%, அப்புறம் மீண்டு 70%, மீண்டு 90% போனாங்கல்ல. அந்த மாதிரிதான் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 70%, 80%, 90%. சரி, இந்த அளவுக்கு ஒரு கொடுங்காடான ஆட்சி. அதாவது இன்னைக்கு நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வர அளவுக்கு நடக்குதுங்க. ஒரு ஆசிரியர், அதாவது நமக்கு பள்ளியில காலேஜ்ல எல்லா பக்கமும் நம்ம கூட நின்று தோளோட தோல் நின்று சொல்லி கொடுத்த ஒரு ஆசிரியர், நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு ஆசிரியர் ரோட்ல போராடுறாரு. அவர் போராடுறத பார்த்தா நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். அவங்க போராடுறதுக்கு ஒரு மதிப்பாவது கொடுத்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து கலைஞ்சு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். இல்ல இந்த இடத்துல போராட்டம் பண்ணாதீங்க, இந்த இடத்துல பண்ணுங்கன்னு ஒரு இடத்த ஒதுக்கி இருக்கலாம். ஒரு லேடி டீச்சரை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு லேடி பிரஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. பிரஸ் அந்த இதை கேமராவை மறைச்சு நின்றுட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. ஒருத்தரோட சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. இதே ஸ்டாலின் சட்டசபைக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவர் சட்டையை கிழிச்சிட்டு நாடகம் நடத்தின காலமெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ரியலாவே இவங்க வந்து மக்களுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கொடுங்கோலாட்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டிட்டே இருக்காங்க. திரும்பி காட்டிட்டே இருக்காங்க. அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் மேல கேஸ் எல்லாமே பண்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் திருவண்ணாமலையில இதையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு பேசுறாரு, எனக்கு எதிராக போலி விவசாயிகள் போராடுறாங்க. அங்க போராடக்கூடிய யாருமே போலி விவசாயிகள் கிடையாதுங்க. அவங்க கஷ்டத்துக்காக அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. போராடுறவங்க எல்லாம் போலினா அப்ப இதுக்கு முந்தின ஆட்சியில நீங்க போராடின போலிகள் தானே, ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு முந்தைய ஆட்சியில நீங்க போராட எல்லா விஷயமும் போலிதான், ஒத்துக்கிறீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு போராடக்கூடிய நபர்கள் எல்லாரும் போலிங்கிறாங்க. யாரோ தூண்டி விட்டாங்க. யாருங்க தூண்டி விட்டா? 2000 லோடு மண்ணை நீங்க ஒரு திருவண்ணாமலை ஒரு குளத்துல இருந்து எடுத்தீங்கன்னா அவன் கேட்பானா கேட்க மாட்டானா? யாரா இருந்தாலும் கேட்பாங்கல்ல. 2000 லோடு மண்ணை எடுத்துட்டு போய் கொட்டி உங்க மீட்டிங்காக நிறவறீங்கன்னா ஒரு விவசாயி கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்களுடைய நீராதாரமே அதுதானே. அதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்தாதான் தண்ணியே. அந்த நிலைமையில இருக்கு. விவசாயமே இல்லை. பாதி பேர் சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அவன் கேள்வி கேட்பானா மாட்டானா? கண்டிப்பா கேட்பான். அப்போ கேட்கிறவன எல்லாத்தையும் போலி, அவங்க தூண்டி விட்டாங்க, இவங்க தூண்டி விட்டாங்க. அப்போ உங்களுடைய விவசாயிகள்ல யாரு? நீங்க நினைக்கக்கூடிய விவசாயிகள்ல யாரு? இப்படியே தொடர்ந்து வரவங்களை எல்லாத்தையும் போலி, இவங்க அவங்கள தூண்டி விட்டாங்க, இவங்க இவங்கள தூண்டி விட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரஸ்ஸும் கூட இதை பத்தி பெருசா ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. அத்தனை பிரஸ்ஸுக்குள்ளேயும் உள்ள போந்து மிரட்டி உருட்டி இவங்களுக்கு சாதகமான நியூஸ் மட்டும்தான் இன்னைக்கு வரணும். இன்னைக்கு டிபேட் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட போகுமா, டிவிகே கூட போகுமா? இதெல்லாம் ஒரு டிபேட்டா? அங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க. நர்ஸ் எல்லாம் 7-8 நாளா போராடிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர் 2 மாசமா போராடிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் 10 மாசத்துக்கு ஒரு 5 வருடமா கண்டினியூஸா போராடிட்டு இருக்காங்க. 100 போராட்டம், 150 போராட்டம், 300 போராட்டம், இப்படி கண்டினியூஸா போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. எப்ப கேட்டாலும் குழு அமைக்கிறோம். உங்க குழு வந்து இன்னைக்கு வரைக்கும் அறிக்கையே கொடுக்கல. எந்த குழு நீங்க அமைத்த குழு, எந்த குழு வந்து ஓப்பன் ஸ்டேட்டா அறிக்கை கொடுத்துருக்காங்க? எந்த குழுவுமே இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை கொடுக்கவே இல்லை. மக்களுக்கு நீங்க என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க பேரை மட்டும்தான் பிரபலப்படுத்திட்டு போகணுமா? அரசு தேர்வுகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின்னா என்ன, உங்களுக்காக ஸ்டாலின்னா என்ன? இதெல்லாம் வந்து அதாவது ஒரு ஸ்கூல்ல போய் 2ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க, 1ஆம் கிளாஸ் பையனுக்கோ 2ஆம் கிளாஸ் பையனுக்கோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சருக்கு
அவங்களுக்கு என்ன தெரியணும்? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் இதை பத்தி ஏதாவது தெரியும். அவங்களுக்கு இங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இது எப்படி இருக்கு? சரி, ஓகே, அந்த 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து திடீர்னு ஒரு 6ஆம் கிளாஸ்க்கோ 5ஆம் கிளாஸ்க்கோ கிளாஸ் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கா, அவங்களால முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்கள வந்து இது பண்ணணும். அதுக்கும் தகுதி தேர்வு டிட்டு அது இதுன்னு தேர்வு வச்சிருக்கிறீங்க. இது பத்தாம 50 மார்க்குக்கு எக்ஸ்ட்ரா உங்களுடைய குடும்ப வரலாறு, உங்க கட்சியினோட வரலாறு, இதை வந்து 50 மார்க்குக்குன்னு அது ஒரு தனி எக்ஸாம் வேற. இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியலீங்க, சுத்தமா தெரியல. இப்படியே தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இவங்களுடைய ஊழல்களும் இவங்களுடைய அடக்குமுறைகளும் அராஜகங்களையும் பார்க்கும்போது இந்த நாட்டில் வாழக்கூடிய தகுதியே மக்களுக்கு இல்லைங்க. இவர் ஸ்டாலின் பேர் வச்சுட்டாருங்கிறங்காட்டி நம்ம ரஷ்யன் ஸ்டாலின் நினைச்சிட்டாரு போல கொடுங்கோலாட்சி, அதை விட கொடுங்கோலாட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எதிராக பேசக்கூடியவங்களையும் போராடக்கூடியவங்களையும் எல்லாத்தையும் ரொம்ப தர மட்டத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்களை வச்சு இந்த அளவுக்கு கொடுமையா நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த சம்பவங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவுரை எழுதும். இவங்கள மாதிரி ஒரு கொடுங்கோலர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். இவங்க கொடுத்த வாக்குறுதியவே இவங்களால காப்பாற்ற முடியலன்னா இவங்க எப்படி மக்களுக்கு செய்வாங்க? என்ன செய்வாங்க? போக்குவரத்து துறை இப்ப தனியார் மயமாயிட்டு இருக்கு சென்னையில. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு துறையும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணாத துறையில இவங்க ஊழல் பண்ணாத துறை எதுன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. கோர்ட்ல நேற்று நடந்த ஒரு கேஸ்ல கோர்ட் ஜட்ஜி கேட்கறாங்க, இந்த மாதிரி இடி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு, அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, இவர் மேல கேஸ் போட்டு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களே, அவ்வளவு அவசரம் உங்களுக்கு என்னன்னு கேக்குது. அந்த அளவுக்கு ஊழல் ஊறி போச்சு. போலீஸ்காரங்களுக்கு வந்து கை காட்டினா பாயறக்கு ரெடியா இருக்காங்க. போலீஸ்காரருக்கும் அவங்களும் அவங்க போலீஸுங்கிறதையே மறந்துட்டாங்க போல, மக்களுக்காக பணியாற்ற வந்தோங்கிறதையே மறந்துட்டாங்க போல. மக்களுக்கு எதிராக அவ்வளவு செய்யறாங்க. இது தொடரணும், இப்படியே தொடரணும் அப்படின்னு நினைச்சா மீண்டும் டிஎம்கேக்கு வாக்களிக்கணும். இல்ல இந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சா மாற்றி வாக்களிங்க. தயவு செஞ்சு இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க. இவங்க மீண்டும் மீண்டும் வந்து இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வரும்போது சுரண்டல், மக்களுக்கு எதிரான இது அட்டூழியங்கள்லாம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண போற இடத்துல அவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு டிஎம்கே கவுன்சிலர். இது எங்க போய் முடியும்? இந்த நிலை எப்ப மாறும்? எல்லாம் உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.